ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். எப்படின்னா பாருங்க, நிறைய பேரோட பர்த் டீட்டெயில்ஸ் சரியா இருக்காது. டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இருக்கும், டைம் மிஸ்டேக்கா இருக்கும். அவர் பிறந்த டைம் டேட்டே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ராசி பலத்தை எப்படி பார்ப்பீங்க? ஸோ இது பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தப்பாகுது. அதனால நான் என்னன்னா, நாடி ஜோதிடம் படி, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி படி கை ரேகை வச்சு ஜாதகத்துக்கு மேட்ச் பண்றேன். ஸோ அப்போ நம்ம கை ரேகை போய் சொல்லாது. கையில இருக்கிற ரேகைகள் கையில ராசிகளும் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு சரியான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். எப்படின்னா, வேலை எப்போ கிடைக்கும், திருமணம் எப்போ நடக்கும், இந்த எல்லா விஷயத்துக்குமே பதில் நாம பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி சொல்ல முடியும். இது நாடி ஜோதிடத்திலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. நாடி ஜோதிடம் படி இப்போ குரு கிரகத்தோட டிரான்ஸ்லேட் இருக்கு. அது எல்லா ராசிகளுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குமா? அப்படி இல்லை. எப்படின்னா, நம்ம அது எவ்வளவு ஒரு ரவுண்ட்ல வருது. இப்ப பாருங்க, ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு 12 இயர்ஸ் ஆகும். இப்போ எத்தனை ரவுண்ட்ல அது இருக்கு உங்க ஜாதகம் படி? இப்போ உங்களுக்கு 24th இயர்னா அது 2வது ரவுண்ட் தாண்டி 3வது ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எப்படி நம்மோட லைஃப்க்கு அது எப்படி எஃபெக்ட் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த ஜாதகம் நம்ம கைரேகை எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்படி நான் ரிசர்ச் பண்ணி ரொம்ப அதுக்கு டைம் வேணும் அது பார்க்கறதுக்கு. சும்மா ஒரு ஜாதகம் கொடுத்தாலே 5 மினிட்ல எல்லாமே சொல்றாங்க. ஜாதகம் பார்த்த உடனே பெருசான பூஜை எல்லாம் சொல்றாங்க, ஜெம்ஸ்டோன் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாமே ஜோதிடத்துல இருக்கா? கண்டிப்பா இல்ல. புருஹத் பராசர ஓர சாஸ்திரத்துல வெறும் தானம் பத்தி, மந்திர ஜபம் பத்தி தான் இருக்கு. அவ்வளவு காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது உண்மையான ஜோதிடத்தை நம்ம பார்க்கறதுக்காக இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்னோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். கும்பராசி 2026 ஜூன் மாதத்துல இந்த கும்பராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். 6வது வீட்டுல தான் இந்த குருவோட டிரான்ஸ்லேட் நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கடன் பிரச்சனை ஏறுற சான்ஸ் அதிகமாக இருக்கும். யூஸ்வலா கடன் பிரச்சனை எப்படின்னா, நீங்க அந்த பணம் வேண்டாம் இன்னைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா மறுபடியும் புது கடன் வாங்குற அதிகமான பாசிபிலிட்டிஸ். நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல, நீங்க பிசினஸ் பண்ற இடத்துல எதிரிகள் ஆயிடுவாங்க. எதிரிகள் பிரச்சனைகள் கூட வரும். ஆனா சால்வ் பண்ணிக்குவீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது, இத்தனை நாள் நான் நினைக்கவே இல்லை சார் இந்த மாதிரி பிரச்சனை வருமேன்னுட்டு. வந்துருச்சு சார்ன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். ராகுனால கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை. எல்லா இடத்துல இருந்து நீங்க ப்ரெஷரைஸ் ஆவீங்க. திருமண வாழ்க்கையில, கரியர்ல, பிசினஸ்ல, எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். மனசுல என்னென்னமோ விஷயங்கள் ஓடும். ஆங்ஸைட்டி இஷ்யூஸ், பிரச்சனைகள் எல்லாம் வரும். ரொம்ப ஜாகிரதையா இருங்க. 2வது வீட்டுல இருக்கிற சனி பகவானால கண்டிப்பா ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற சான்சஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்ல ரொம்ப நெகட்டிவா இருக்கு. ஜாகிரதையா இருக்கணும். அட் த சேம் டைம் சாடை சாத்தி கூட நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த கும்பராசில பிறந்தவருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதனால நீங்க சனிக்கு சம்பந்தப்பட்ட மந்திரமோ இல்லைன்னா அனுமான் சாலிஸ் நீங்க ரெகுலரா கேட்டாலும் கூட பிரச்சனை இல்லை. ரொம்ப நல்லது. ரெகுலரா கேளுங்க. ஒரு கிரகத்தோட நெகட்டிவ் ஒரு எஃபெக்ட் என்ன இருக்கிறது கம்மியாயிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், ப்ராப்பர்ட்டி வர்ற யோகம் உங்களுக்கு ஈஸியா, அது பூர்வீக சொத்தாயிருக்கலாம், அது கிடைக்கிற யோகம் அதிகமாக இருக்கு. 6வது வீட்டுல இருக்கிற சுக்கிரன் ஒரு புதனால கண்டிப்பா ஒரு பொம்பளைனாலே உங்களுக்கு பிரச்சனை வரும். அது எந்த இடத்துல இருந்து வரும்னு சொல்ல முடியாது. அவர்லேருந்து தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை நீங்க மாட்டிக்கிற சான்ஸ் அதிகமாவே இருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ இது நல்ல டைம் கிடையாது. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு கூட அவ்வளவு நல்ல டைம் கிடையாது. ஆனா மனசே ரொம்ப கான்ஸ்டன்டா ஒரு இதுல வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நீங்க அது யோசிச்சுட்டே இருந்தா அது சொல்யூஷன் கிடைக்காது உங்களுக்கு. ரிலாக்ஸ் ஆகணும். அது கொஞ்சம் கத்துக்கோங்க. ஸோ எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் கூட தைரியமா நீங்க ஃபேஸ் பண்ணலாம். அதுக்கு அந்த மனசை நீங்க அது ரெடி பண்ணிவாங்க. அதுக்கு யோகா பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க. இது எல்லாமே பிசிக்கலா மென்டலா அது ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் கும்பராசில பிறந்தவருக்கு.